சில மந்திரங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் சில மந்திரங்கள் குறிப்பிட்ட மரபுகளில் மட்டுமே குறுவழியாக சொல்லப்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அரிய முருகன் எதிரேற்றி காய்வெட்டும் மந்திரத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த மந்திரம் என்ன? இந்த பின்னணியில் இருக்கும் மரபு என்ன? ஏன் இந்த மந்திரத்திற்கு 3 நாட்கள் சித்தி செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது? சித்தி செய்த பிறகு எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று பழமையான மரபுகளில் சொல்லப்படுகின்றன. அதேபோல் எந்திரம், தேங்காய், கற்பூரம் ஆகியவற்றை பயன்படுத்தி செய்யப்படும் காய்வெட்டும் முறையின் ஆன்மீக விளக்கங்களையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்று பலர் பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை போன்ற விஷயங்களை நம்புகின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த மந்திரம் குறித்து மக்களிடையே என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கின்றன என்பதை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் தகவல்கள் சாதாரணமாக எங்கும் கிடைக்கக்கூடியவை அல்ல. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதி வரை பார்த்தால்தான் இந்த மந்திரத்தின் வரிகள், சித்தி முறை பற்றிய நம்பிக்கைகள் மற்றும் அந்த மரபுகளின் பின்னணி அனைத்தையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோவை தொடங்கலாம். இந்த மந்திரம் இதுதான். முருகன் எதிரேற்றி காய்வெட்டு மந்திரம். ஓம் திரிபுர சங்கராயா, திரிபுரி சண்முகாயா, பரிபூரண சண்முகாயா, பவனொலி சண்முகாயா. ஒரு கையில் சங்கும், ஒரு கையில் சக்கரமும், ஒரு கையில் வச்சிரத்தண்டும், கொச்சமகன் பாதம் குளிர்ந்த திரு முகத்தவா பாவா, என்னோடு இருந்த சத்ராதியின் நாக்கை அருகரு, எத்தி மிதித்து இடது கையை முறித்து வாவா, கண்ணை கெடுத்து வாயை வாங்கு, ஆதி பரமேஸ்வரன் முந்தாளும் விடாதே, உன் குரு கால மாமுனியானை, என்னோடு இருந்த சத்ராதி இடத்திலே எதிரேறு சுவாகா. இந்த மந்திரத்துக்கு சித்தி செய்கிற முறை 3 நாட்கள் சித்தி மந்திரம், பிரணவ மந்திரம் சொல்லி இந்த மந்திரத்தையும் 108 உரு கொடுக்கணும். இப்படி 3 நாட்களுக்கு செஞ்சால் சித்தி ஆகும். இதை வச்சு என்னென்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு எந்திரம் தரப்பட்டிருக்கும். அந்த எந்திரத்தை நிலத்தில் வரைந்து அதன் மேலே தேங்காய்க்கு சந்தனம் பூசி வச்சு தேங்காய்க்கு மேலே கற்பூரம் உண்ட எரிய விட்டு செய்வினை, ஏவல், பில்லி, சூனியத்தால் பாதிக்கப்பட்ட நபரை அதை கடக்க வைக்கணும். கடக்க வச்சு இந்த மந்திரத்தை கூறி தேங்காய் விட்டணும். இப்படி செஞ்சால் அந்த செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் செஞ்சவரிடமே அது திரும்பி போய்விடும். மற்றது இது காவல் வேலைகளின் போதும் தேங்காய் வெட்டி கழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை. இதை விட தெய்வம் ஆடும் போதும் இந்த மந்திரத்தால் தெய்வத்தை வெட்டலாம், கட்டுப்பட்டிருக்க தெய்வத்தை வெட்டலாம். இதெல்லாம் முறை.